ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா போன வருஷம் அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டாங்க, நான் வெளியூர்ல இருந்தா வர முடியல. இந்த வருஷம் வர முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா ஒரு கரெக்டா ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம திருநங்கை சகோதரி ஒரு அக்காவை நான் மீட் பண்ணேன். என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வந்து டிகிரி படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு வேலையில இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி எங்க இதுல இருந்து நிறைய பேர் வந்து படிக்கணும், நிறைய தொழில் நடத்தணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. சோ அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நாங்க எப்பயுமே நாங்க ரொம்ப மோட்டிவேஷனா இருப்போம், ரொம்ப எப்படி சொல்றது, உங்களுக்கு வில் பவர் ரொம்ப அதிகம், நிறைய விஷயங்கள் இங்க வந்து நாங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அதெல்லாம் தாண்டி இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு சினிமா தியேட்டருக்கு போனாலே மேலுக்கு ஃபீமேலுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு, எங்களுக்கு தனி ரெஸ்ட் ரூம் இல்ல. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. எங்கல இருந்து ஒருத்தர் ஒரு துறையில மேல வந்தாங்கன்னா அது ஒரு 350 பேர் மேல வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க யாரு திருநங்கை சம்பந்தப்பட்ட படிப்புக்காகட்டும், இல்ல நீங்க சுயதொழில் செய்யணும்னு நினைச்சாலோ, இல்ல வாழ்க்கையில வேற வேலையில முன்னுக்கு வரணும்னு நினைச்சாலோ, நிச்சயமா பாலா உங்களுக்காக உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். கண்டிப்பாக. ஓகே, அக்கா ஒரு நிமிஷம் நான் பேசி முடிக்கிறேன். கண்டிப்பா. அப்படி இன்னைக்கு இவங்கதான் அந்த அக்கா இருக்காங்கல்ல, இவங்கதான் என்கிட்ட சொன்னாங்க. நான் இன்னைக்கு யாருக்காவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு நான் கேட்டேன். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னாங்க ஒவ்வொரு துறையில. என்னால முடிஞ்சது முதல்ல ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து இப்ப நீங்க படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. சோ அவங்க பேர் நீங்களே வாசிச்சிருக்கீங்க. பூஜா ஸ்ரீ வேலூர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். பிஎல் படிச்சிட்டு இருக்காங்கம்மா. நிச்சயமா வழக்கறிஞரா இருந்து வாழ்க்கையில முன்னேறணும். தாய் தகப்பன் ஏற்றுக்கொள்ளப்பட இல்லாவிட்டாலும் அவள் நிச்சயமாக சுயமாக அவங்க வந்து முன்னேறி படிக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்காக காசோலை கொடுக்கறாங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷமா படிங்க, ஹாப்பியா படிங்க. ஒரு அண்ணனுடைய அன்பளிப்பு.